ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கோரேசின் தெரிந்து கொள்ளுதல். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம். மதுபானம் எப்பொழுதும் வரிசிக்கும் தன்மையுள்ளது. அதை நம்புகிற எவனும் கெட்டுப்போவான். எவ்வளவு ஞானம் இருந்தாலும் மதுபானம் அவனை மதியற்றவனாக்கும். பாபிலோனின் ராஜாவாகிய பெல்சாத்சார் ஒரு இளைஞன். வல்லமையும் ஏராளமான சொத்தும் செல்வமும் இருந்த போதிலும் மதுபானத்தினால் அவன் தோற்கடிக்கப்பட்டான். குடித்துவிட்டு மயங்கியிருந்த சமயத்தில்தான் மேதிய பெர்சியர் பாபிலோனை பிடித்து அவனையும் கொலை செய்தார்கள். ஜெனோபோன் என்கிற ஒரு சரித்திர எழுத்தாளர் உரைக்கின்றார், கோரேஸ் பெர்சியாவின் ராஜன். அவன் சிறு வயதா இருந்தபோது அவனுடைய தகப்பனார் அரசாண்டு கொண்டிருந்த சமயத்தில் கோரேஸ் ஒரு நாடகத்தில் நடிக்க வேண்டியது இருந்தது. அவனுடைய கதாபாத்திரம் ராஜாவின் பானபத்திரக்காரனாக நடிப்பது. ராஜா குடிக்க வேண்டிய பானங்களை தானும் சுவைத்துவிட்டு அதில் விஷம் ஏதும் இல்லை என்று தெளிவுபடுத்துவதுதான் பானபாத்திரக்காரனின் வேலையாகும். இந்த கதாபாத்திரத்தை கோரேஸ் ஏற்றுக்கொண்ட வேளையில் சிறிது மதுபானம் சுவைக்க வேண்டியது இருந்தது. நாடகத்தில் நடிக்கும்போது வேண்டுமென்றே இந்த செயலை செய்ய மறுத்துவிட்டான் கோரேஸ். அவனிடம் ஏன் என்று பிறர் கேட்டபோது, சில நாட்களுக்கு முன் என் தகப்பனார் இதை குடித்துவிட்டு முட்டாள்தனமாக நடந்து கொண்டார். நானும் அப்படி செய்ய மாட்டேன் என்று, இதை தொடுவதும் இல்லை என்று உறுதியாக கூறினார். என்னே ஓர் அற்புதமான தீர்மானம்! இதனால்தான் பிற்காலத்தில் உலக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கோரேசினால் முடிந்தது. மதுபானத்தினால் மயக்கம் அடைந்தவர்களாய் பாபிலோன் மட்டுமல்ல, இன்னும் அநேக சாம்ராஜ்யங்கள் அழிந்துள்ளன. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ திராட்சரசத்தில் மயங்காதே என்று திராட்சரசத்தின் மயக்கத்திலிருந்து தெளிந்த ஒருவர் அறிவுரை கூறுகிறார். போதை தரும் எந்த பானத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாராமல், தொடாமல், ருசி பார்க்காமல் நமது சரீரங்களை தேவனுக்கு ஏற்கும் ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுப்போமாக. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.